வணக்கம் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி புட்டு முறுக்கு வத்தல் செய்யலாம். அதுக்கு தேவையான காய்களை பறிக்க தான் இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். இது கோவை பழ வகையை சார்ந்தது, காட்டு கோவைக்காய்ன்னு சொல்லலாம். கடைகளில் புட்டு முறுக்கு வத்தல் கேட்டால் கிடைக்கும். மழை நேரங்களில் இந்த செடி நிறைய இடங்களில் வேலி பக்கத்தில் முளைச்சி வரும். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். கோவை பழம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதை விட கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது கொஞ்சம் தட்டையாக இருக்குது. இது கூட்டு வச்சு சாப்பிட்றத விட வத்தலாக காய வச்சு பொரித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் பார்க்குறதுக்கே குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. இது கட் பண்ணும்போது வெள்ளரிக்காய் ஸ்மெல் அடிக்கும். வேலிக்கரையிலேருந்து எடுத்ததுனால இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள், தண்ணீர் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. எல்லாத்தையும் க்ளீன் பண்ண அப்புறம் குட்டி குட்டி சேஃபில் நமக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண காயை அப்படியே காய வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக தயிர், உப்பு, தண்ணீர் சேர்த்து மோர் கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம தயாரித்து வச்சுருக்கிற மோர் கூட கட் பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்த்து ஒரு ராத்திரி முழுக்க ஊற வச்சுக்கோங்க. காலையில் ஊற வச்ச காயை பார்த்தா நல்லாவே ஊறிருக்கு மோரில். இன்னும் கொஞ்சம் அதில் மோர் இருக்குது. இந்த நல்லா உலுப்பி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம முதல் நாள் இதை காய வச்சுருக்கோம். கொஞ்சமாக மோர் மீதி இருக்குது. இதை வேஸ்ட் பண்ணிடாதுங்க, அப்படியே மூடி போட்டு வச்சுக்குங்க. இந்த மோரை திருப்பி சாயங்காலம் வெயில் போன பிறகு இந்த காயை எடுத்து இதே மோரில் திருப்பியும் ஊற வச்சுக்கலாம். மீதமான மோரை எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பியும் வெயில் போன பிறகு அதே காயை மோரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். திருப்பியும் மறுநாள் இதே மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த காயை இதே மெத்தடில் செஞ்சுட்டே இருக்கணும். 2 நாளையில் மோரெல்லாம் நல்லா வற்றி காஞ்சிரும். மீதமான மோரில் ஓவர் நைட் ஊறின காயை பாருங்கள். இப்போ மோர் எதுவுமே மீதி இல்லை, ஃபுல்லாகவே நல்லா ஊறிடுச்சு. திருப்பியும் இதை காய வச்சுக்கலாம். இந்த காய் நல்லா காஞ்சி முறுமுறுப்பு ஆகிற வரைக்கும் இதை அப்படியே வெயிலில் திருப்பி ரிப்பீட் இதே மாதிரியே செஞ்சிட்ருங்க. இந்த காய் மட்டும் இல்லை, எந்த காய்னாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி பாகற்காய் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் கூட பருப்பு குழம்பு, கஞ்சிக்கெலாம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே காஞ்சிருச்சு. நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை நாள்னாலும் கெட்டே போகாது. இந்த புட்டு முறுக்கு வத்தல் மோர் குழம்பு அப்புறம் பழைய சாதத்தோடு பொரித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம இந்த தயிரில் ஊற வச்சதுனால அதனோட வாசனை செமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஊரில் இதுக்கு பேர் புட்டு முறுக்கு வத்தல். உங்கள் ஊரில் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.